மக்களே, வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் GTA San Andreas. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 to 9 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் மக்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ் சாண்டோஸ்க்கு வந்திருக்கிறேன். எதுக்குன்னா வந்து நான் ஒரு சேஃப் ஹவுஸ் வாங்கியிருக்கிறேன். நான் என்னோட மணியும் நிறையா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே, நான் இங்கே வந்து கிராக் பெட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ரொம்ப காசை போட்டு நான் வந்து இப்போ எனக்கு கிட்ட $1 மில்லியன் செலவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹூடி போட்டிருக்கிறவங்க கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும். ஏன்னா இவன் வந்து ஒரு ட்ரக் டீலரு. ஸோ உங்களுக்கு நிறைய காசு வரும். போலீஸும் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா இவன் ட்ரக் டீலருங்கிறதுனால. சரி, ஓகே, நம்ம அடுத்த மிஷனுக்கு போயிடலாம் மக்களே. இப்போ வந்து நம்ம சீசர் வந்து நமக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்கான். அது வந்து ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ரேசிங் மிஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்குன்னு நம்ம மேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம் முதல்ல. ஸோ நான் இப்போ இங்கேருந்து நாங்கள் போகணும் மக்களே. ஓகே, நான் ஏன் இங்கே வரைக்கும் வந்தேன்னா, எனக்கு ஒரு சில நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய காசுன்னு தான் மக்களே. நம்ம நிறைய கன்ஸ் இனிமேல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இனிமேல் வரப்போகிற கன்ஸ்லாம் வந்து M4 அந்த மாதிரி கன்ஸ்லாம் வரனால நம்மளும் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம இருந்தால் தான் நம்மளால கொஞ்சம் அந்த லெவலுக்காவது வாங்க முடியும். ஏன்னா நான் முன்னே இருந்தது வந்து ஏதோ ஒரு 1000 தான் இருந்தேன். இப்போ நான் மில்லியனுக்கே வந்துட்டேன். ஸோ எப்படி நான் வந்து காசு சம்பாதிக்கிறதுன்னு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஹவு டு கெட் ரிச் அப்படின்னு நான் ஒரு வீடியோ என்னோட சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மிஷன்ஸ் வீடியோ போட்டால், இல்லை நீங்கள் இந்த மாதிரி சைட் மிஷன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டான்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன் வீடியோஸு. சரி, ஓகே, நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா வந்து ரொம்ப தூரம் போகும். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம திருப்பி ஏஞ்சல் பெயினுங்கிற பாரு, அது பேருனா ஏஞ்சல் பெயினா எங்கே இருக்குது, அதாவது ஸ்போன் ரிட்ஜுன்னு போகிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓ, சீசர் இங்கேயே தான்டா இருக்குது, நம்ம போகிற டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, ஒரே ரோட்டில் எடுத்துடலாம். ஸோ நான் இந்த கேமில் நான் நிறையா விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் மக்களே. அதாவது ஈஸ்டர் எக்ஸ் நான் நிறையா கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது வந்து ஒரு பிரிட்ஜில் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், ரெட் கலர் பிரிட்ஜில். நான் அது அப்புறமேட்டு முடிஞ்ச அளவு ஜெட் பேக் இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். மொபைல் கேமுங்கிறதுனால என்னால் சீட்ஸ் யூஸ் பண்ண முடியல, அதுதான் கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி சீட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த கேமை 100% கம்ப்ளீட் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு சில பேர்லாம் சீட்ஸ் போட்டு முடிப்பாங்க. இந்த ஃபேட் ஆனா வந்து ஒரு சீட் இருக்கும், சிஜேவை பஃப் ஆக்கிறதுக்கு. அந்த சீட்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஓகே, நம்மலாம் அந்த மாதிரி பண்ணாமவே முடிக்க பார்ப்போம். அவ்வளோ இருக்காது. நல்ல வேலை நேரத்துக்கு நான் 4 ஸ்டார் வாண்டட் லெவலுக்கு நேரத்துக்கு போயிருப்பேன். ஏன்னா அங்கே வழி இல்லை. ஃபேன்சியரோக்கு தானே, அது ஃபேன்சியரோ தான், நேரத்துக்கு அங்கே போயிருப்பேன். சீசருக்கு இங்கே தான் இருக்கு போட்டிருக்கு. நான் ஏன் இங்கெல்லாம் வந்துட்டுருக்கேன், ஒரே ரோட்டில் போயிடலாமே இனிமேல். இந்த கார் வேறு செம்மையாக அடி வாங்கிடுச்சு. ஒரு வண்டி என்பிசிஸ் ஆர் வெரி கிளவர் காய்ஸ். எப்படிலாம் போகிறாங்க போகிறேன். நம்ம ரோடு வழிபறி பண்ணாலுக்கும் ஏன்டா சிஜே இப்படி பண்ணுற, போச்சுடா, புகஞ்சிருச்சுடா, ஐயோ போச்சுடா, பாதி இடத்துக்கு மேலே குறைச்சிட்டானுங்கடா. ஓ ஷிட், நம்ம ஒரு சேவ் பண்ணிக்கணும், இல்லைன்னா கஷ்டம் பாருங்க. வண்டியை குடுறா, பரவாயில்ல, நான் போகிறோன்னு வண்டியும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த வேறு எடுத்துகிட்டு போவோம். ஓகே, முடிஞ்ச அளவு நம்ம இதில் ஃபயர் ப்ரூஃப் பார்க்கலாம் சிஜேவை. நம்ம அது எப்படின்னு பார்க்குறேன். ஐயோ, நான் இப்படி வரேனே, ஐயோ அப்படிங்கப்பா, 1 HP. ஐயோ, சேர்த்து வச்ச காசு அப்பாடி. ஓகே, இங்கேருந்து நம்ம போகிறது கொஞ்சம் ஈஸி தான். ஏஞ்சல் பெயின்ல நம்மளை இறக்கி விட்டாங்க. இல்லை, இங்கே தான் இறக்கி விட்ருக்காங்க. இந்த சிக்னல் முடியறதுக்குள்ளே எடுக்கலான்னு பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் மக்களே. டே இந்த கேம் ஒரு 2-3 வாட்டி ப்ளே பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து நம்ம ஈஸியாக போகிறதுன்னு. இப்போது
நம்ம இந்த பிக் ஸ்மோக்கு ஒன்று ஓஜி லோக்குன்னு ஒரு மிஷின் வரும்ல பிக் ஸ்மோக் கிட்ட இருந்து, அந்த மிஷின் முடிச்சதுக்கு அப்புறம் ஓஜி லோக்குன்னு அவன் ஒரு மிஷின் கொடுப்பான். அதை மட்டுமே முடிச்சா மட்டுமே நம்மளுக்கு இந்த கிராஷ்னு ஒன்று ஆகும், பர்னிங் டிசைர்ஸ். அதை முடிச்சுட்டா நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் கை நேராக போயிடும். அது இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் நம்ம இந்த ஸ்வீட் கொடுக்குற மிஷின் அதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இப்போ பண்ணிடலாம். யூ கேன் என்டர் ரேஸ் வித் காரா? ஏண்டா கார் வச்சிருந்தாதான் என்ட்ரி பண்ண முடியுமா? சரி இப்போ அது வேணா மக்களே, ஏன்னா வந்து இப்போ அது கொஞ்சம் ரேசிங், அது கொஞ்சம் நம்மள கடுப்பேற்ற மாதிரி தான் இருக்கும். இங்க ஒரு கார் வருது, ஆட்டி போட்டுலாம். இப்போ நான் கார் எடுத்துட்டு நான் போறது கிடையாது. ஏன்டா கார் எடுத்துட்டு போக? இல்ல 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 இருங்க. நம்ம பொண்ணே, ஓகே இந்த கார் எடுத்துடலாம். இந்த கார் கொஞ்சம் ஸ்பீட் நல்லாவே போகும். ஸோ கிட்டே இருக்கிற மிஷினே முடிச்சிடலாம். அப்புறமேட்டு கேட்லின் ஆகுது, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கார் நல்லா ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் நம்ம ஓகே. ஊசி வந்து ஒரு சைனாக்காரன். இவனோட மிஷின் நம்மளுக்கு அது லேட்டராக வந்து சான்ஃபியரோவில் வரும். சான்ஃபியரோவா? ஆமாம், சான்ஃபியரோவில் சைனா டவுனில் இருப்பான். ஓகே, நம்ம சீசர் வந்துட்டோம். ஓகே, இப்போதான் நம்ம ஒரு இதில் இந்த மிஷினுக்கு அப்புறம் பார்த்தீங்களா பின்னாடி கிளவுடு? மக்களே பின்னாடி பாருங்க, நம்ம GTA 3 ஹீரோ. அவன் ஏதோ ஒரு கேமியோ ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே அவனுக்கு. சூப்பர்ல, சூப்பர் சூப்பர். இவன் தான் வந்து ஊசி. ஆக்சுவலா வந்து இவன் ஒரு பிளைண்ட், ஆனா வந்து கடைசி வரைக்குமே ஒத்துக்கவே மாட்டான். எட்ஜ் வரைக்குமே ஒத்துக்கவே மாட்டான், எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எதோ சொல்லி மறைப்பான். அதனாலதான் 2 பொண்ணுங்க அவன் கூடயே தான் வரும் எப்பவுமே. அதுக்கு ஏன்டா பொண்ணு கூட வச்சிருக்கிற? ஏதோ ஒரு பசங்க பாடி கார்டை வச்சுக்கலாம்ல. ஓகே, இவன் வந்து ஜெயிச்சா ஏதோ தராங்கிறான். ஓகே பண்ணலாம். குட் லக் கால் ஜான்சன். சூப்பர். இவன் பாருங்களேன், அந்த பிஏவை பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு இதை பாருங்களேன், கிளவுடு. நம்ம கிளவுடே ஸ்பீடு. நீ எங்கடா சித்தப்பு, நீ என்ன இங்க? அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதுவும் கொஞ்சம் வெறுப்பேற்றும். ஆனால் நான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே நான் முடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா முடிக்க முடியாது. பார்த்தா முடிச்சிடலாம். ஓகே, இவனுங்க போகிற வழியிலலாம் போவானா, நம்ம வேறு மாதிரி போகலாம். ஓகே போச்சு. அண்ட் தண்ணியில் வந்துட்டேன். சூப்பர்ல, சூப்பர் மிஷின் சார். ஓகே, ஒரே ட்ரெயிலெல்லாம் முடிக்க முடியாது. ஓகே, நம்ம பொறுமையாகவே போகும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிச்சிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பீடு போகிறது இல்லை, இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஓகே நம்ம இவங்களை தாண்டிட்டு போவோம். கண்ட்ரோல் தான் இதில் வேணும் மக்களே, அதனால் பார்த்து பார்த்து போகணும். என்னடா எடுக்கலையா நான்? ஒஸ்டுடா, ஒஸ்டுடா. ஐயோ, டைம் வேறு 26 செகண்ட்ஸில் முடிக்கணுங்கிறாங்க. இந்த கார் ரொம்ப ஸ்பீடு போகணும்னு நினச்சேன். ஆனால் இதே மாதிரி கார் தான் இன்னொன்று ஒன்று இருக்கும். ஓகே பார்த்துடலாம். எப்படியோ இந்த காரை வச்சு முடிக்க ட்ரை பண்ணுவோம். எப்படியோ முடியாது, ஏன்னா அவனுங்களாம் முந்திட்டானுங்க. எப்படியோ முடியாது, அவனுங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கே வந்துருப்பானுங்க. ஓகே, ஒரு ட்ரை தானே பண்ணுறான். இல்லை போல் இருக்கே. இல்லை இது வேற ஏதோ கார். நான் சொல்லலை, ஒரு 4 அட்டெம்ப்ட் வேணும் மக்களே. வெளியில் வா, ஒரு 4 அட்டெம்ப்ட் வேணும். ஓகே, இந்த தடவை நம்ம ரொம்ப 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 பொறுமையாக போகும் போட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ட்ரைலெலாம் முடிக்க முடியாது, நிறைய நேரம் இதை விளையாடணும், அப்போ தான் முடிக்க முடியும். இவனுங்களே அடிச்சுட்டு காலியாகிடுவானுங்க போட்டிருக்கு. டே ஒஸ்டுடா. ஆக்சுவலாக டிரைவிங் ஸ்கில்ஸ் ஏற்றணும். ஏன்டா ரேசிங் எல்லாம் என்னது ஃபர்ஸ்ட் சேசர் கொடுப்பான சீசரு, அந்த ரேசிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, காட்டு மேட்லலாம் ஓட்டுற மாதிரி, அதனால அப்படி இருக்கும். ஓகே, நம்ம பாட்டுக்கு கண்ட்ரோல் சுத்தமாக வரல. பிசிலையாவது ஏதோ வந்தது ஸ்கிட் ஆகாம, இதில் சுத்தமாக வர மாட்டேங்குது மக்களே. ஐயோ, இவன் வேற வராதிங்கடா, நான் ஹார்ன் அடிச்சுட்டே போகிறேன்டா. இதில் வேற ஹார்ன் சத்தமே கேட்க மாட்டேங்குது.
சூப்பர். நம்ம பாட்டுக்கு முந்திருவோம், முந்திரி கொட்டை மாதிரி. ஓகே, முந்திரதான் பிரச்சனை இல்லை போட்டிருக்கே. ஓகே, அவனுக்கு முன்னாடி தான் வரானுங்க, பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல வந்தேன், பிரச்சனை வரல, பரவாயில்ல விடு. லக்கு தான் போட்டிருக்கு இதெல்லாம். இந்த மாதிரிலாம் ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எங்கேயா கற்றுக்கணும். ஐயோ, ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கு மட்டும்? நம்மளுக்கு மட்டும் டிசைனாக ப்ராப்ளம் வரும்டா. நல்ல வேலை. இங்கே வேற இடக்கு முடக்காலாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதை ரேடார்ல. ஐயோ, அவனுங்களாம் அடிச்சு காலி ஆயிட்டானுங்க போட்டிருக்கே. பின்னாடி எவனையுமே காணோம். இல்லை, நம்ம தான் அவன் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கே. இந்த வண்டி வேற சுத்தமா போக மாட்டேந்தே போச்சு, நம்மள இது பின்தள்ளி விட்டானுங்க. வரண்டாயிரா, இந்த மாதிரிலாம் போவானா? அவனுங்க வழியிலே போவோம். ஆக்சுவலாக இது 4-3 ட்ரை வேணும் மக்களே. ஏன்னா நான் அது நிறைய பேர்த்தாலையும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலாம் முடிக்க முடியாது. முடிச்சாங்கன்னா வந்து அது ஏதாவது நிறைய கார்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆஃப் ரோட்லயும் தரானுங்க, ரோட்லயும் தரானுங்க, அதான் கொஞ்சம் பிரச்சனை. இது வேற எனக்கு வேற பயமா இருக்கே கண்ட்ரோல்ஸு. வேற பின்னாடி தள்ளிட்டாங்க மக்களே. 4 out of 4 நாங்க. சரி விடுங்க, அவனுங்களே இடிச்சு காலி ஆயிடுவானுங்க. அப்போ வந்து நம்ம போகலாம். மேலே ஒரு கிளைடர் பறந்தது, ஆனால் அது அப்படியே மறைஞ்சு போச்சு. நாடா இது கோஸ்ட் 2 நாடா இது 2வா? ஓ, அப்போ அவன் தான் லாஸ்டா? அவனையும் தட்டிடலாமே. தட்டலாம், ஆனால் கொஞ்சம். ஓகே, நம்ம இப்படி போகலாம். டேய், தட்டாம இருங்கடா. ஓகே, நம்ம பாட்டுக்கு போகலாம். இவனை இடிக்க வந்து நானே இடிக்க வந்துட்டேன்டா. இந்த கார் ஒரு மக்களே, இது வந்து ஒரு 4-8 ட்ரைக்கு அப்புறம் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சது ரேஸ். ஃபர்ஸ்ட் ட்ரைலெல்லாம் முடிக்க முடியாது மக்களே. நம்மளாலலாம் முடிக்க முடியாது. இல்லையே, அங்கே ஒருத்தன் போகிறான். ஓகே, முடிக்க முடியும் போல் இருக்கே. நினச்சா முடிச்சிடலாம். நினச்சா முடிச்சிடலாமே. இல்லை இல்லை இல்லை, அவனும் போயிட்டான் முன்னாடி. நம்ம இப்போ லாஸ்ட்லேயும் லாஸ்ட்டு. மூணாவதா நம்ம போயிட்டான்டா. ஆக்சுவலாக நான் வந்திருப்பேன் ஃபர்ஸ்டா. நான் ஆக்சுவலாக அவனை அடிக்க போயிட்டு என்னோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. இந்த வண்டி பாருங்களேன், சுத்தமாக இழுக்கவே மாட்டேங்குது. இது கண்ட்ரோலாம் ஆக மாட்டேங்குது சரியா. ஆக்சுவலாக வந்து இதுக்குன்னு ஒரு வண்டி இருக்கு. அதாவது வந்து ஒரு இந்த பஃபலோன்னு ஒரு வண்டி இருக்கு மக்களே. இந்த மாதிரி பார்க்கலாம். முடியலன்னா நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரணும். ஆக்சுவலாக பிசியில் வந்து நல்லாவே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சேன் ஓகே இதுலேயும் நல்லா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு, ஆனால் இப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டாக என்ன ஆகிட்டு போதுடா போடா. இனிமேல் இருந்தேன் என்ன இல்லாட்டின்னா போனா போயிட்டு போ. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஓகே, இப்போ மண்டை சூடாகிடுச்சு எனக்கு. ஓகே, நான் தான் வண்டி கேவலமாக ஓட்டுறேன்னா இல்லை இதுவே இப்படி ஆகுதான்னு தெரில எனக்கு. ஐ திங்க் கேமே இப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவனுங்க வச்சிருக்கிற கார்லாம் பாருங்க, மலை மாடு மாதிரி இருக்குது. நான் வச்சிருக்கிற காரை பாருங்க, தண்ணிக்குள்ள. ஓகே, பொறுமையாக சொல்லிக்கிறாங்க மக்களே. நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, என்னோட அந்த டிரைவிங் ஸ்கில்லை பார்க்க வேணாம்னா. ஓகே, அடிக்காதடா அடிக்காதடா அடிக்காதடா. ஓகே, ஈஸியாக ஏறிட்டோம். இந்த மாதிரியே வச்சிருங்கடா, இந்த மாதிரி கஷ்டமாலாம் வைக்காதீங்கடா.
ஓகே, திருப்பியும் முன்னாடி வந்துட்டோம். ஓகே, அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே, செம கண்ட்ரோல் ஆகுது, செமையா கண்ட்ரோல் ஆகுது. அப்படியே ஆச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அப்படி ஆகலன்னா கொஞ்சம் சிக்கல் தான், சிக்கலோட சிக்கல் தான். இப்போ கொஞ்சம் ஆஃப் ரோடு கிட்ட வந்துட்டோம், இல்லை ரோடு கிட்ட வந்துட்டோம். இது கொஞ்சம் எல்லா சைடுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு. நான் ஹார்ன் அடிச்சுட்டே வேணா போகிறேன். நீ ஏன்டா தட்டுற? இவன் எல்லாத்தையும் தட்டிட்டு போறான்டா, ரொம்ப மோசமா இருக்கிறானே. போச்சா? இந்த காலத்துல ஒண்ணுமே முடிக்க முடியாது மக்களே. மக்களே, உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிருங்க, முடிஞ்ச அளவு பார்க்க வேணாம்னா. 20 minutes ஆகும் போது இருக்கு. ஐயோ, ஆக்சுவலா இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணது கரெக்டு, ஆனா வந்து அங்கங்க நான் இடிச்சுக்கிட்டேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. பரவாயில்ல. ஆக்சுவலா இந்த பார்ட்ல நான் கண்டிப்பா வந்து சான்ஸ்வேர் வரைக்கும் நான் போயிடுவேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த பார்ட்குள்ள நான் கண்டிப்பா போயிடுவேன். அது ஒரு 53 minutes ஆகும். பட் பரவாயில்ல. எங்கடா போறீங்க, போங்கடா. வண்டியும் வேணும், ஒன்றும் வேணாம், பண்றேன். போ. ஓகே, திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். பரவாயில்ல. எஸ், ஐ வாண்ட் டு. இதில் எப்படி நான் வந்து இந்த ரேஸில் நான் முந்துவேன்னு தெரியல. எல்லா சைடுமே வந்து அடிக்கிறானுங்க. ஆக்சுவலாக இவனுங்களை கண்டிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு நம்ம மார்க்கரை வச்சு நம்ம போகணும். அப்படி போனால் தான் அது வின் ஆகும் போட்டிருக்கே. ஆமாண்டா, கண்ட்ரோல் ஆகுதே நல்லா. இப்போ என்னடா ஏதாவது விஷயம்? ஓகே, நம்ம நேராகவே போகலாம். நம்ம நேராக போயிட்டு ஒரு ரைட்டு. இவனுங்களே முட்டி முட்டி செத்துருவானுங்க போட்டிருக்கே. நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் இவனுங்களை. அவன் போயிட்டான், இன்னொருத்தன் அந்த ரெட் கலர் சொக்கா தான் இருக்கிறான். போய் செத்துடுறான் எங்கேயாவது. ஏன்டா இப்படி எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அவன் தண்ணியில வந்துட்டான். எஸ், சூப்பர்ல, சூப்பர் 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 சூப்பர். சத்தியமா என்னால முடியாது, இந்த ரேஸ் எல்லாம் முடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு 4 ட்ரைக்கு மேலதான் நல்லா வரும் போல் இருக்கு. ஏன்னா இப்ப நான் போலீஸ் அடிச்சனாலதான் என்னால போகவே முடியல. ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுது மக்களே. வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் வந்துட்டே வாடா இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு சிக்கல் வரலாம்டா, ஆனா வாழ்க்கையே சிக்கலா இருக்க கூடாதுடா. ஐயோ, இவன் வேற போறானே. அட்லீஸ்ட் ஒரு 3rd place வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். ஐயோ, மெயின்டைன் பண்ண முடியாது போட்டிருக்கே. போடா. முடியாது. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் இருக்கும் போல மக்களே. நான் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறேன். இது எப்படிடா முடிக்கிறது? நிறைய ட்ரை எடுக்கணும் போல் இருக்கே. இல்லை, ஆக்சுவலாக நம்ம இவளோட கார் எடுத்து வந்துடலாமா பேசாம?
நம்ம இந்த பஃபலோட காரு பேர் என்ன, கேட்டிலினோட காரு. ஆக்சிலேட்டர் அமுத்துனா ஆனா போகவே மாட்டேங்குது. ஆனா அவங்க வந்து அமுத்தாமவே இவ்வளவு ஸ்பீடா போகுது. ஐயோ, போடு 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 போடு. அது எப்படிடா நீங்க தண்ணிக்குள்ளதானே விழுந்த, நீ எப்படி உயிரோட இருக்கிறீங்க? டேய், எப்படிடா இப்படிலாம் சீட் பண்றீங்க? சீட் கோட் வைக்காம சீட் பண்ணுவானுங்க போல் இருக்கே. ஓகே, நல்லாவே போகுது, போய் தொலையட்டும். நம்ம தான் ஃபர்ஸ்ட். இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பா இரு. ஓகே 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 ஓகே. இங்க மட்டும் அவுட் ஆயிராதடா தங்கம், வைரம் வைடூரியம். அவுட் ஆயிருவான்னு நினைக்கிறேன். ஆமா, அவுட். 4க்கு தள்ளிட்டானுங்க திருப்பியும் நம்மள. டேய், என்ன எதுக்குடா அடிக்கிறீங்க? உங்களுக்குள்ள அடிதடி வச்சுங்கடா. உங்களை என்ன எதுக்குடா அடிக்கிறேன்? நான் லாஸ்டா வந்துட்டு இருக்கிறேன். எப்படியாவது மக்களே பாரு பாரு. பொறுமையை ரொம்ப சொதிக்கிறானுங்கடா மக்களே. இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் போட்டிருக்கு. நான் வந்து இந்த ரேஸை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா பாக்குறவங்களுக்கும் செம்ம கடுப்பா இருக்கும். இல்லைன்னா அந்த பஃபலோ கார் எடுத்துட்டு வந்துடலாம் பேசாம. ஏன்னா அது செம்ம ஸ்பீடா போகும் இதை விட. ஏன்னா இப்ப அதை எடுத்துட்டு வந்தாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் தண்ணி இருக்கு, சூசைட் பண்ணிக்கும். போடா. ஓகே, நம்ம இப்ப நோன் கொடுக்கணுமா இல்ல வேணாமா? இல்ல எஸ்என் கொடுத்துருவோம். எஸ்என் கொடுத்துட்டு கேட்லினா மிஷனுக்கு போயிருவோம் முதல்ல. ஆக்சுவலா ஸ்பீடு போக மாட்டேங்குது. போங்கடா. அவனுங்க ஆனா ஆயிட்டு போறானுங்க. அது எப்படிடா வெயிட் பண்ணுங்க. எந்திரிங்க. சேஷன் கொடுத்துட்டு இப்ப இது என்னதான் நான் பண்ணி தொலைறது? போகாம போக மாட்டானுங்க போட்டிருக்கேன். நாங்க போயிட்டு வேணா காட்டுறேன் மக்களே. நாங்க போயிட்டு காட்டுறேன். இல்ல, முடிக்க முடியும். கொஞ்சம் என்னோட எஃபர்ட்டை போட்டேன்னா முடிச்சிடலாம். முயற்சியை திருவினையாக்கும். இவனுங்க அந்த ஃபர்ஸ்ட் போறானுங்களே. அடேங்கப்பா அடேங்கப்பா. ஒரு வழியா வந்துட்ட மக்களே. ஓகே. ஐயோ, ஜெயிக்க முடியாது. போச்சா, இதுவும் போச்சா, இதுவும் போச்சா, இதுவும் போச்சா, இதுவும் போச்சா. நம்ம என்னைக்காவது ஒன்று நினைப்போம் நம்ம தான் வருவோம்னு. ஆனா அப்படிதான் வராது. எனக்கு தான் லக்கே வராது என்னைக்குமே. ஐ எம் அன்லக்கி மேன். இருக்கிறதுல நான் தான் அன்லக்கி மேன். நான் தான் அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தேன். அன்லக்கி மேன். ஷிட். இவனுங்க தான் ஜெயிச்சுட்டே இருக்கிறானுங்க. ஏதாவது பண்ணணுமே. ஓகே, நம்ம பாட்டுக்கு செத்துருவோம். வேணாம், ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா கேட்ரினாவோட மிஷனுக்கு போயிடுவோம் நம்ம பாட்டுக்கு. எதுக்கு? அழகா அவனுங்களே போய் இதுல விழுந்தானுங்க குழியில. அதான் லாஸ்ட் நினைக்கிறேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஆயிட்டான். இல்ல நான் தான் ஃபர்ஸ்டா இல்ல எவன் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கிறேன். ஆனா எல்லாருமே பின்னாடி தானே வரானுங்க 3 பேரும். ஒருத்தவங்க போயிட்டு இருக்கிறானா பாரா பாரா. நீ என்னோட ஃபாஸ்டா? ஆமா, நம்ம தான் ரொம்ப ஃபாஸ்டாக தானே போனோம். ரொம்ப ஸ்லோ நம்மலாம். இவன் தான் நினைக்கிறேன் அந்த ரெட் கலரு. இல்ல அவன் அங்க போயிட்டு இருக்கிறான். டேய், யார் சாமி நீ?
சரி அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிளேஸ்க்காவது நம்ம வருவோம். ம் 3ல வந்துட்டோம் செகண்ட்லேருந்து. சூப்பரில் நம்ம தான் அவுட்டு. அவ்வளோதான், மிஷன் ஃபெயில்டு. வெயிட் பண்ணுங்க, கார் நம்ம முதல்ல பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க. சரி எஸ்என் கொடுத்து நான் வர மக்களே திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ ஒரு வழியாக மக்களே நீங்கள் நான் என்னால் முடிக்கவே முடியல. ஏன்னா அந்த கார் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் அது போய் வெடிச்சிருது. போயிட்டு இருக்கும்போதே வெடிச்சு கிளிச்சாகி வெடிச்சிருச்சு மக்களே. நீங்கள் சொல்லலாம் நீ உருட்டுவியாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களே இதுதான் உண்மை. அது நான் அது முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதை முடிக்க முடியல, அதனால ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இந்த தடவை கேட்லினோட பஃபலோ கார் எடுத்துட்டு நம்ம அந்த லோ ரைடர் காரு. ஓகே பரவாயில்ல விடுங்க. லோ ரைடர் கார் செம்மையா போகுமே. அதோட பஃபலோ கார் ஐ திங்க் பஃபலோ வந்து வாண்டட்லேயே இருக்கு, கார்ஸ்லேயே வாண்டடு. ஸோ அதனால அங்கே போயிட்டு நான் மிஷினை ட்ரிகர் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, நான் கேட்லினோட மிஷினுக்கு வந்துட்டேன். இது ஆக்சுவலாக லாஸ்ட் மிஷினு. நான் இங்கே போயிட்டு ஒரு சேவ் பண்ணிக்கலாம், மேனுவல் சேவில். ஓகே முடிச்சாச்சு. நான் இதுதான் சொன்னேன். ஆக்சுவலாக இப்போ நான் அது கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா இது எங்கேயும் இருக்கு. பெட் எங்கே இருக்கு? ஓ அங்கே இருக்கா? அடா பாதிங்களா, லாஸ் ஆங்கோஸில் போய் வச்சிருக்கிறீங்க. போங்கடா, என்னால் முடியாது. ஓகே நான் வந்து இது ஆக்சுவலாக சைட் மிஷின் நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம இதை ட்ரிகர் பண்ணிடலாம். மேட் இன் ஹெவன். ஓகே இந்த தடவை கம்பி தான் பேசுவான் நம்ம தலைவன் சிஜே. ஐயோ இவ அடக்கவே முடியாத மக்களே. ஸோ இதோட இதுவும் மெயின் கான்செப்டும் அதுதான். இவனும் ஈக்குவலாகவே பேசுவான் மக்களே. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகணும்? ஆக்சுவலாக ஒன்றும் புரியல. எங்கே இருக்கு ராபரி? எங்கடா இருக்கு? இங்கே இருக்கா? போவீங்களா? ஆக்சுவலாக இதான் நான் சொன்ன பஃபலோ. இது எப்படி இருந்தாலும் ஏறிடும். பார்த்தீங்களா மக்களே, கொஞ்சம் கூட பிசுறு தட்டமாக ஏறுது. இந்த வண்டி தான் சம வண்டின்னு. ஓகே 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 பார்த்தீங்களா மக்களே, ஆஃப் ரோடில் எப்படி போகுதுன்னு. கண்ட்ரோலும் நல்லாவே வருது. ஓகேவா? ஓகே அந்த மிஷனுக்கு போயிடுவோம். இதுவும் எனக்கு தெரிஞ்சு ராபரி இது கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்காது. இங்கே இது இருக்கா மக்களே? இங்கே ஒரு ஆர்மர் கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே, போகிற வழியில். அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். நம்ம வாமா வண்டியில் ஏறுமா. அடைச்சி ஏறு. ஏறுனா ஏறு, நீ ஏறாட்டி போ. ஆக்சுவலாக பஃபரில் இந்த கார் நம்மளே வச்சுக்கலாம் போல் இருக்கு. ஓகே நான் இங்கே ஆர்மர் பிக் பண்ணுறதான் வந்தேன். ஸோ இப்போ ஆர்மர் பிக் பண்ணியாச்சு. இது வந்து எங்கே இருக்குன்னா இது எங்கே இருக்குது? மாண்டோகமேரியில் இருக்குது மக்களே. இவளோட இதுலேருந்து மாண்டோகமேரியில் இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு இதை எடுத்துங்க. ரொம்ப பெரிய மேப்லாம் இல்லை, இது குட்டி தான் அந்த மாண்டோகமேரிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாகவே பிக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி டெசர்ட்டில் எனக்கு இந்த தெரிஞ்ச ஒரே இதுதான் ஆர்மரில். உங்களுக்கு எதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஐயோ என்னடா மழை காலத்தில் இப்படி ஸ்கிட் ஆகுது காரு, இதை யோசிக்காமல் விட்டுட்டேனே. ஓகே நம்ம எப்படியோ ஃபாஸ்ட்டாக தான் போகணும். அங்கங்கே ஏய் வண்டி வேற விழுந்ததுன்னா அவ்வளோதான், கொலையே பண்ணிருக்கா வேணா. நவுருங்கடா. ஹார்ன் அடிச்சுட்டே போகலாம். ஹார்ன் அடிச்சுட்டே போனால் தான் நவுறானுங்க போட. ஓகே இது கொஞ்சம் இது எப்படின்னா வந்து ஏதோ ஒரு பேங்கே ராப்ரி பண்ணுற மாதிரி தான் இது. ஸ்மால் டவுன் பேங்க். ஸ்மால் டவுன் பேங்க்கு. ஓகே பண்ணிடலாம். நம்மகிட்ட ஒரு ஷார்ட் கன் தருவாங்க. ஸோ இதை நம்ம தான் ராப் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பாக இது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். ஓகே நம்ம வந்து
போயிட்டானுங்க. ஓகே நம்ம எப்படியோ நம்ம முடிச்சுதான் ஆகணும். ஓகே முடிச்சிடணும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி தான், பட் கஷ்டமே தான். ஆமா நம்ம பிஸ்டல் எடுறா. சி உங்களால போக முடியலையே. பாத்தீங்களா மக்களே, ஆக்சுவலா இப்போ ஷார்ட் கன் தான் எடுக்கணும். ஓகே இப்போ நம்ம ஷார்ட் கன் வச்சு தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இவன் நல்லா ஷூட் பண்ற மக்களே. இந்தாமா போலீஸ்கார், இவரை வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணு. ஏய் பாத்தீங்களா மக்களே, இதெல்லாம் இப்படிதான் மக்களே ஷார்ட் கன் ஸ்கில். ஓகே இந்தாமா வா பொண்ணே. ஐயோ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டானுங்களா, போச்சுடா. இப்போ யாரையாவது சுட்டுட்டு போகணும். ஓகே நம்ம ஒரு பைக் எடுத்துட்டு போயிடலாம். ஓ 2 பேருக்கும் 2 பைக்கா, செத்தோண்டா. ஐயோ ஆரம்பமே அசத்தெல்லாம் இருக்கே. ஓகே இவனுங்க சமயத்தை வரானுங்களே. இந்தாமா பொண்ணு, அவனுங்கள சாவடி. நம்மளுக்கு 500 ரூபா கூட கிடைச்சிருக்கு, பரவாயில்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஓகே சூப்பர். இப்போ நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு இதை பண்ணிடலாம். ஓகே நம்மளுக்கு இப்போ 2 ஸ்டார் தான் வாண்டட் லெவலு. போலீஸ் வெஹிக்கிள்ங்கிறதுனால நம்மளால இதை பெயின் ஸ்ப்ரே ஷாப்புக்கு கூட நம்மளால இழுத்துட்டு போக முடியாது. அது வேற ஒரு பெரிய சிக்கல்னு ஒரு பெரிய சிக்கல். ஐயோ கீழே கேட்டீங்கன்னாவா, நான் என்ன பண்ணேன் எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன் மக்களே, என்ன மக்களே கிளிச்சு. இப்படிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். மக்களே இது ஆக்சுவலாக மொபைலில் என்னால் விளையாடவே முடியல மக்களே. பிசியில் பிஎஸ்ல விளையாடும் போது கூட நான் நிறைய முடித்தேன் ஈஸியாகவே. அந்த எனக்கு ரேசிங் மிஷன்லாம் ஒரு மிஷனாகவே இருக்காது. இப்போலாம் பாருங்க ரொம்ப கொடூரமாக வச்சுருக்கானுங்க. நம்ம வேற போயிட்டே இருக்கணும். ஐயோ ஃபுல்லாக சுட்டு போட்டானு போட்டிருக்கே. வருவானுங்களே. வாங்கடா ஹெட்ஷாட் அடிக்கிறேன். கேட்டலீனா கீப் கோயிங்க. நீ என்ன ஓகே இப்போ அவங்க வருவானுங்க. வந்துட்டானுங்களா, வாடா போகலாம். ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு சில ஓகே எல்லாமே ஸ்லோ மோலே வருது. பரவாயில்ல இப்போ ஒருத்தனை அடிச்சு தள்ளிடலாம். ஐயோ 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 ஏறா ஏறா ஏறா. அவனுங்க வேற செமையா போயிட்டானுங்களே. அவனுக்குள்ள. ஓகே அவனே செத்துட்டான். ஐயா புள்ள நம்ம கிட்டேவா. இருமா இங்க ஒரு ஸ்டார் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஸ்வாட் டீம்லாம் வராது இப்போதைக்கு. வெறும் இப்போதைக்கு ஒரு ட்ரக்கு அந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக இங்கே ஒரு இதில் தான் அடிப்பா. ஓகே இல்லை எனக்கு புரியல, எப்போ பார்த்தாலும் மொரடானாவே தான் இருப்பாளா.
நாங்கள் அப்படியே போயிட்டு ஓகே அப்படின்னா ஸ்டெச் எடுத்துடணும் போது இருக்கே. ஸ்டெச் எடுத்துடலாம். ஓகே ஈஸியாகவே நம்ம போயிடலாம். 2 ஸ்டார் தான். இனிமேல் இவனுங்க இங்கெல்லாம் வரவே மாட்டானுங்க. சூப்பர்ல. தட்ஸ் கூல். இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஐயோ இங்கேருந்து எங்கே இருக்கு ஏறுமா. ஐம் சாரி அம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஓகேவா. ஓகே நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். இதோட கேட்டரினாவோட கதை முடிஞ்சது. இப்போ இவளோட பஃபலோ காரை எடுத்துட்டு ஓடிடலாமே. இப்போ கூட நம்ம கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டா, கொஞ்சம் முரடலாவே தான் பேசுவா. ஓகே இவளுக்கு வந்து க்ளவுடே தான் பிடிச்சிருக்கு போட்டு 10,000 தான் 10,000 கொடுத்துருக்காங்கப்பா. 10,000. நல்ல வேலை இப்போ நான் மில்லியனராக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ தெரியல, எனக்கு அவ்வளோ அந்த காசு. ஓகே நம்ம இப்போ அவளோட பஃபலோ கார் எடுத்துகிட்டு ஓடிடலாம். சிவி அங்கே தான் இருக்கிறான். சரி சார். ஐ திங்க் இந்த காரை வச்சாலும் நம்ம முடிக்க பார்ப்போம். அப்படி முடிக்க முடியலன்னா ரொம்ப இது எப்படி போகிறது. இப்போ நான் ஒரு இது எடுத்துட்டு முன்னெல்லாம் இந்த மேப் எப்படிலாம் சுற்றி விளையாண்டவன், இப்போ மேப்பே என்னன்னே தெரில மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் எக்ஸ் நான் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுற இதுதான் நான் வச்சு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதாவது நான் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனல், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நான் என்னோட வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் மக்களே. எனக்கும் அவ்வளோ பேச தெரியாது அவ்வளவோ, ஆனால் வந்து ஒரு அளவுக்கு நான் ஆவரேஜாகவே பேசுவேன். போக போக நான் நிறைய கற்றுக்குவேன். இப்போவே நான் ஓரளவு நான் வந்துட்டு ஒரு 25% வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் கண்டிப்பாக கற்றுக்குவேன் மக்களே. நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க மக்களே. அதனால் எனக்கு ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு இதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்க மக்களே. நான் நம்புறேன் நீங்கள் பண்ணுவீங்கன்னு. ஸோ நம்ம வந்துட்டோம் இந்த இதுக்கு. இப்போயாவது என்னால் முடிக்க முடியுமான்னு தெரில எனக்கு. இந்த டைம் நம்ம வந்து முடிக்க முடியும் போட்டிருக்கேன். நம்ம முன்னாடி போயிட்டோமே. ஓகே இப்போவே நம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டோம். இப்போ பார்த்தீங்களா மக்களே, பஃபலோ வந்து எல்லாத்தையும் பஃபலோ மாதிரி இடித்து தள்ளிட்டு போகுது. இப்போவே புரிஞ்சிருக்கும் இந்த கார் எவ்வளோ பெரிய காருன்னு. தெய்வமே தான் இது. இந்த கார் எனக்கு கேட்லினா எனக்கு ஏதாவது ஒரு இந்த ஹெல்ப்பாவது பண்ணாலே. இல்லைன்னா இந்த கார் வந்து ஈஸ்ட் பீச்சில் தான் அவ்வளோ இருக்கும். ஈஸ்ட் பீச் இங்கிருந்து அங்கே போயிட்டு நான் திருப்பி இங்கிருந்து அங்கே வந்துட்டு சேவெல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ மட்டும் எதாவது ஆச்சு அவ்வளோத்தான். நான் இப்போ பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன்னு. இப்படி தான் நான் ஒரு 4 ட்ரையில் இல்லை, கார் வந்து நல்லா இருந்தால் போதும் மக்களே. என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ்க்கு நான் ஈஸியாகவே நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன். அதனால் நான் புகழ்ந்து பேசலை மக்களே. எனக்கு என் டிரைவிங் ஸ்கில்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். ஓகே நல்ல வேலை இன்னும் இன்ஜின் புகையாமல் இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்பீட் நல்லாவே போகும். இப்போ பார்த்தீங்களா எங்கே இடித்தாலுமே கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது. இந்த கார் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, பட் பரவாயில்ல. கம்பேர்ட் டு அது இது எவ்வளோ பெட்டரு, ரொம்ப பெட்ரு. போய் அடிடா. ஓகே நம்ம ஈஸியாகவே வந்துட்டோம். அவனுங்க என்ன பின்னாடி இருக்கிறானுங்க போல் இருக்கு. மேப்லாம் கூட தெரில எனக்கு. அவனுங்க ஆக்சுவலாக தெரிய மாட்டானுங்க, ஆனால் வந்துடுவானுங்க ஈஸியாகவே. ஐயோ இங்கே தானே நான் கவுந்தேன். இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக மேடு பள்ளமாக தான் இருக்குது. ஓகே எப்படியோ ஓகே கிட்ட வந்துட்டோம் மக்களே, கிட்ட வந்துட்டோம். அதனால் ஐ திங்க் நீங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு நல்லா தான் நடக்குது, இல்லைன்னா கெட்டதாக தான் நேரத்துக்கு நடந்திருக்கும் அன்லக்கியாக. ஓகே உங்களால் தான் மக்களே நான் வந்து லக்கியாவேன். இந்த மாதிரி என்னை ஒவ்வொரு என்னது சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சூப்பர் மக்களே. ஓகே ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே இது முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் முடிக்கணும். ஓகே
ஓ இங்க நிறைய போலீஸ் ஸ்டார்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இருக்கு நிறையா. நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது இந்த வண்டி. பேசாம இது சேவ் பண்ணி நானே இதை எடுத்துக்கலாம்னு இருக்கிற மக்களே. சூப்பரா உதவுது. நிறைய பேர் டைம்குள்ளலாம் நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷத்துலயே முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஒரு சில சீட் கோட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து ஒரு சில சீட் கோட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. கார்ஸ் எல்லாம் வர வைப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா மொபைல்ல விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னேன், நல்ல காரியம் பிறக்கல. ஓகே வந்துட்டோம்டா. டேய் இங்க மட்டும் அவுட்டார ஏதாடா? எங்கடா இருக்கு? அங்க இருக்காடா? பரவாயில்லடா. இதுதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன் மக்களே. எஸ் வாங்கடா. நான் தான் மக்களே 5000 ரூபா. சூப்பர்ல மக்களே. நியூ பெஸ்ட் டைமு. ஓகே இது டைம்குள்ளலாம் முடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. பட் எனக்கு இதோட போதும். ஏன்னா நான் வந்து ஸ்டோரி இப்போ நம்மளுக்கு ஒரு கார் நல்லா தருவான். பஃபலோ விட இது நல்லா கார் போகும். பாத்தீங்களா? இதுக்கு வந்து கேட்லினா ரொம்ப கோவப்படுவா ரொம்ப. அப்புறமேட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஒரு இத்து போன கராஜோட சாவியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு இப்பதான் மக்களே நம்ம சான் ஃபியரோக்கு போவோம். இப்பதான் வெல்கம் டு சான் ஃபியரோ. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, வெல்கம் டு சான் ஃபியரோ, வெல்கம் டு சான் ஃபியரோன்னு. ஏன்னா இப்பதான் அந்த ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ்ங்கிற மாதிரி இப்போ சான் ஃபியரோ நம்ம கேப்சர் பண்ண போறோம். அதை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ் வென்ச்சுரஸ் அதை கேப்சர் பண்ணிட்டோம்னா மொத்த சான் ஆண்ட்ரஸுமே சிஜே கால்கடியில தான். ஓகே இந்த மாதிரி கேம் பிளே வீடியோஸ் நிறைய வேணும்னா சொல்லுங்க மக்களே, நான் கண்டிப்பா பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒரு நியூ சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு சான் ஆண்ட்ரஸ்ல. அது என்னன்னா வந்து இப்போ நிறைய பேர் GTA 5ல ஒரு சில சீரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ட்ஸை வச்சு. ஆனா இந்த கேம்ல மார்ட்ஸ் இல்லாமவே நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே சூப்பர்ல மக்களே. மிஷன் பாஸ்ட். ஓகே நம்ம இப்போ அந்த கார் எடுத்துப்போம். இப்போ இந்த கார் நம்மது. ஓகே இன்னொன்னு ஒரு சேல்சார் வியாழ்பாண்டோ இது இருக்கு. சூப்பர்ல இந்த காரு. இது என்னது இசட்டார் 350யா? இது பார்க்க சூப்பரா மாதிரியே இருக்குல்ல மக்களே. இல்ல சூப்பரா மாதிரியே இருக்குதானே? சூப்பரா மாதிரியே இருக்கே. இது என்ன காரு? இசட்டார்னுங்கிறாங்க. ஃபேர்வெல் மை லவ். பாருங்க கிளவுடே இருப்பான். இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிருக்காங்கல்ல கிளவுட. இது நல்லா தான் இருக்கிறான். ஓ ஷிட். ஆக்சுவலா வந்து சொல்ல போனோம்னா இது வந்து 1992ல நடக்கிறதுனால அவனோட மூஞ்சி கொஞ்சம் எப்படி சொல்றது, அதாவது GT3 வந்து 2000 நடக்கிறதுனால அவனோட மூஞ்ச வந்து எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் தாடி எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 1992ல நடக்கிறதுனால அவனோட மூஞ்ச கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்பதான் வந்து ரொம்ப கோபப்படுவா. இப்ப என்ன பண்ணுவான்னு பாருங்களேன். இவன் தான் ரியல் சைக்கோ. இப்ப பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்களேன். நம்ம காரை ஓடிக்கிறா. இது கூட தெரியாம இந்த கிளவுட இருப்பான். சரியான ஊமையான இருப்பான் போருக்கு. பாருங்க சரியான ஆங்காரம் பிடிச்சவளா இருக்கிற மக்களே. இவ ரொம்ப ராக்காச்சியா இருக்கிறா. இவகிட்ட இருந்து கிளவுட எப்படிதான் தப்பிப்பானோ தெரியல. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் இதுலயே பிட்ரேல் பண்ணிடுவா. உனக்கு வேணும்டா பாவம். ஸோ இப்போ அவன் பத்திரத்தை கொடுத்துருவான் இந்த கேட்லினா அவனுக்கு. ஓகே இப்போதான் சான் ஃபியரோக்கு நம்ம போறோம். ஓகே 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 இப்ப பாத்தீங்களா காசு வந்தோடனே என்னது வேற ஒருத்தன் கூட போறான் கிளவுடே கிட்ட. இவன் பாத்தீங்களா ஸ்வாக் மக்கள். இவன் சொன்னா இவன் தான் என்னோட புது ஆளு அப்படின்னு சொல்லும் போது இவன் கோவப்பட்டிருக்கணும், இல்லன்னா ரொம்ப அழுது இருக்கணும்ல. அதுக்கு சொன்னா எனக்கும் நான் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ஷன் பண்ணிட்டான். பத்தி இதுதான் நான் திருப்பியுமா டே 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 ஒஸ்டுடா. இந்த மேப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே வித்தியாசமாக. வழக்கம் போலதான் ஒரு ட்ரைல எல்லாம் முடிக்க முடியாது என்னைக்குமே நம்மளால. நம்மளுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு 5 ட்ரைஸ் அந்த மாதிரி தான் வேணும். நான் பிசில விளையாடுறத விட இது கேவலமா இருக்குடா. பிசிலயாவது சருன்னு போகும் வண்டி. இதுவும் ஃபாஸ்டான வண்டி தான் மக்களே. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வண்டி. ஆனா என்ன ஆகுது பாத்தீங்களா எப்படி ஸ்லோவா ஆகுதுன்னு. ரொம்ப ஸ்லோவா ஆகுது மக்களே. அப்படியே நேரா போய் அப்படியே விழுந்துடலாம். ஐயோ அப்படியே ரிவர்ஸ்லயே போலாமா பேசாம? நல்லாதான் பண்ணிருக்கிறான் நம்ம ஊசி. நமக்கு நல்லாதான் கொடுத்துருக்கான். நல்லாதான் பண்ணிருக்கிறான். ஆனா நம்மளால போக முடியல. இது ஃபாஸ்ட் தான். ஆனா இந்த இதுக்கு ஃபாஸ்ட் இல்ல. பஃபலோவே நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரவுண்ட்ல இவங்க குடுக்குற வண்டி தான் போட்டிருக்கு. திருப்பி நம்மள சூடேத்துறாங்க மண்டைய.
ஓகே மக்களே, நான் வந்து அங்கே போயிட்டு வேணா காட்டுறேன். ஏன்னா இடக்கு முடக்காலாம் வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறேன், நேராக போயிட்டு ஸோ நான் இப்போ கிட்ட வந்துட்டேன் மக்களே. கிட்டனா வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டேன். அது எப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. நான் வந்து ஃப்ளூக்கில் தான் வந்தேன். ஃப்ளூக்குனா அது எதிர்பார்த்தது தான். அது எப்படிடா, நான் ஏதாவது ஒன்று வருவேன், அதை தடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தனும் வருவான். அது எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எல்லாருமே வருவீங்களாடா? வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தனும் வர மாட்டான். ஷிட் மக்களே, நீ இன்னும் ஒரு சில பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு யாருமே பண்ண மாட்டேறானுங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டேன். செகண்ட் பிளேஸ்லேருந்து இப்போ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க மக்களே. இன்னும் நிறைய பேர் போடலன்னு நினைக்கிறேன். அதனால தான் வர மாட்டேங்குது. போய் சொருகிட்டோம். சூப்பர் சூப்பர் டூப்பர். ஓகே மக்களே, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பெல்லைக்கன்லையும் ஆளில் போடாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னுமே செகண்ட் பிளேஸ்லேயே இருக்கிறோம் மக்களே. ஐயோ எம்மா எப்பாடே போதுமாடா மக்களே. நான் திருப்பி ஓகே மக்களே, நான் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இது மேப்பு. பட் பரவாயில்ல, நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கிறேன். நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இங்கே எனக்கு வந்து இங்கே ஆக்சிலேட்டர் ஆகுது. நான் இங்கே ஆக்சிலேட்டரே பண்ணல, அதுவாக ஓடிட்டுருக்கு. ஓகே ஓகே இங்கே வந்துட்டோம். ஐயோ டே 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 ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மக்களே. இது வந்து முடிக்கலாம் முடியாது. மக்களே என்னால் முடியல, நான் வந்து களைச்சு போயிட்டேன். ஓகே என்ன பண்ணுறது? ஐயோ அங்கே வேற அங்கே தான் இருக்கு. எதுக்கு நான் மேப்பை தொட்டேன்னு எனக்கே தெரியல மக்களே. ஷிட் 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 எப்படியும் முடிக்க முடியாது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசி வரைக்குமே வந்த மக்களே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு. அடச்ச இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல விடுங்க, செகண்ட் தானே இதெல்லாம். இந்த ஸ்பீடுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போகாது பாருங்க, கமுந்தடிச்சுலாம் ஓடுது. எப்படியோ எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை தட்டிட்டானுங்க. ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ பொறுமையாகவே போவோம் மக்களே. எப்படியோ அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. சரி இது எங்கெங்கேயே பூந்து பூந்து போக சொல்லுதியா? சார் இதுலேயும் கண்ட்ரோல் தான் வேணும். ஓ நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த மேப்புக்கு போகிறோம் மக்களே. புரியுதா? நம்ம வந்த வழியிலேருந்தே நம்ம போகிறோம். நம்ம வந்த வழி இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரேஸ் விளையாண்டோம்னா அது அப்படியே ரிவர்ஸாக போகுது. இந்த பாருங்க இந்த பிரிட்ஜெல்லாம் அதே தான். அதானா? அட பாவிகளா. ஓகே அதனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவங்க எங்கேயோ போயிட்டானுங்க மக்களே. ஷிட் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அவனுங்கள. பாருங்க திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவான். சமைச்ச மிஷின் ஃபெயில்டா. ஷிட்ரா. நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர மக்களே. ஸோ நான் வந்துட்டேன் மக்களே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு. திருப்பி நான் இது வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு என் ஒருத்தனுக்கு தான் தெரியும் அது பாடு. ஏன்னா நான் முதல்லேருந்து வரத்துக்கு கஷ்டப்பட்டேன். இப்போ திருப்பியும் மக்களே
இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற மக்களே, எல்லாத்த விட என்னை விட ஃபாஸ்டா இருக்கிறான்னா பாத்துங்கல்ல. டேய் பாருங்கள மக்களே. மக்களே நான் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே, எனக்கு மண்டை சூடாகுது. இவனை யார் ஆக்சுவலா க்ளவுடே மறிக்கிறான் மக்களே. இதோட நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. எனக்கு ரொம்ப மண்டை சூடாகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சான்ஃபியரோக்கு போகலாம் மக்களே. ஸோ அதுவரை நான் வந்து அதுவரை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை நான் வந்து விடை பெறுகிறேன். ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே, பாய்.